Hello everyone, I am back with Wake Up Your Vocab. இன்னைக்கு நம்ம Wake Up Your Vocabல இன்ட்ரெஸ்டிங்கான vocabularies நம்ம பார்க்க போறோம். Okay? If you are ready, let's get started. இதோட மீனிங் என்ன? இத வந்து சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். Okay? If you are ready, let's get started. You are on fire. Malar ma'am, I regularly watch your videos on YouTube. I love the old version Kazan song. Could you please put it back? Never stop learning, never stop growing, never stop seeking the brightest. லெசன் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவோட ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் வீடியோவில் ஞான ஸ்நானம் அப்படின்றதுக்கும் குலதெய்வம் அப்படின்றதுக்குமான வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஞான ஸ்நானம்க்கு பேப்டிசம் அப்படின்னு சொல்லுவோம், குலதெய்வம்க்கு ஃபேமிலி டெய்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாக் ரிலேட்டடான வொக்காபுலரிஸ் நம்ம பார்க்க போகிறோம். நடையில் வந்து நிறைய விதம் இருக்குது இல்லையா? இப்போ வந்து உலாவுறது அப்படின்னு சொல்லுவோம் தமிழில், அப்புறம் தள்ளாடி நடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் வந்து எட்டெடுத்து வேகமாக நடக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில வேர்ப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 1 இன் அவர் லிஸ்ட் இஸ் டிப்டோ. டிப்டோ அப்படின்றது வாக் விதவுட் மேக்கிங் நாய்ஸ், சத்தமின்றி நடக்கிறது, அதாவது உங்களுடைய டோஸை வச்சு நடக்கிறது. ஸோ அதுக்கு வந்து டிப்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ டிப்டோட் டு த பெட் ஸோ ஆஸ் நாட் டு வேக் த பேபி. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, அவள் வந்து சத்தம் இல்லாமல் பெட்டுக்கு நடந்து போனால் குழந்தை எழுப்பக்கூடாது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ ஷீ டிப்டோட் இன் டு த பெட் ஆர் ஷீ டிப்டோட் இன் டு த கிச்சன். ஸோ இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா சத்தம் இல்லாமல் நம்மளுடைய கால் நுனி விரல் வச்சு நடக்கிறதுக்கு டிப்டோ யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்பர் 2 இன் அவர் லிஸ்ட் இஸ் ஸ்ட்ரோல். ஸ்ட்ரோல் மீன்ஸ் லெஷர்லி வாக், ஒரு கேஷுவல் வாக், ஒரு லெஷர்லி வாக், ஒரு ரெஸ்ட்டுக்காக நம்ம வந்து நடந்து போவோம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து உலாவுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். வி ஸ்ட்ரோல்ட் அரவுண்ட் த பார்க் அப்படின்னா நாங்கள் சும்மா பார்க்கு சுற்றி நடந்து வந்தோம் அப்படின்னு சொல்கிறது, ஒரு லெஷர்லி வாக் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, நம்பர் 3 இன் அவர் லிஸ்ட் இஸ் வாண்டர். வாண்டர் அப்படின்றது சுற்றி திரிதல், வாக் எய்ம்லெஸ்லி, எந்த ஒரு எய்மும் இல்லாமல் நம்ம வந்து சுற்றி திரிகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது வந்து வாண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஊர் சுற்றுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து வாண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் கோ இன் டு டவுன் அண்ட் சி வாட்ஸ் கோயிங் ஆன். சரி வா, ஊருக்குள்ளே போய் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வாண்டர் அப்படின்றது சும்மா எய்ம்லெஸ்ஸாக சுற்றுறது, ஃப்ரெண்ட்ஸோட பசங்களோட வெளியில் நம்ம வந்து ஊர் சுற்றுறதுக்கு, சிட்டியை சுற்றி பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். டோன்ட் லெட் யுவர் மைண்ட் வாண்டர் அப்படின்னு சொன்னால் இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, மனசை அலைப்பாய விடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கும் இந்த வாண்டர் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்பர் 4 இன் அவர் லிஸ்ட் இஸ் பேஸ். பேஸ் அப்படின்றது இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இட்ஸ் அ வாக் வென் யூ ஆர் ஸ்ட்ரெஸ்ட் ஆர் ஆங்ஸியஸ் அபவுட் சம்திங். நம்ம ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும்போது அல்லது வந்து ஏதாவது ஆங்ஷியஸாக இருக்கும்போது நடக்கிறது, டூ அண்ட் ஃப்ரோ நடக்கிறது, முன்னும் பின்னுமாக நடக்கிறது அப்படின்னு சொல்லி, ரொம்ப நம்ம டென்ஸ்டாக இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது முன்னும் பின்னுமாக நடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு வந்து நம்ம வந்து பேஸ் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he paced around the office waiting for the news அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நியூஸ்க்காக அவன் வந்து முன்னும் பின்னுமா, நியூஸ் வர வரைக்கும் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா முன்னும் பின்னுமா நடந்துட்டு இருந்தான் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் swagger. Swagger means walk proudly. For example, the player swaggered around the ground after winning the first prize. ஸோ இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, அந்த பிளேயர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின உடனே அவர் வந்து ரொம்ப ப்ரௌடாக நடந்துட்டு இருந்தார், அந்த கிரவுண்டில் வந்து அப்படி ப்ரௌடாக ஒரு வாக் போனார். ஸோ அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, நவ் இட்ஸ் டைம் ஃபார் மலர்ஸ் டிப். இன்னைக்கு என்னோட டிப் என்ன அப்படின்னா, இந்த வாக் ரிலேட்டடான வேர்ட்ஸில் இன்னொரு another 2 வேர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒன் இஸ் ஸ்டம்பிள். ஸ்டம்பிள் மீன்ஸ் தடுமாறுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு வந்து ஸ்டம்பிள் யூஸ் பண்ணலாம்.
he stumbled and fell down. ஸோ நம்ம நடந்து போகும்போது ஏதாவது தட்டி கீழே விழுகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து ஸ்டம்பிள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாகர். இந்த ஸ்டாகர் வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, தள்ளாடி நடக்கிறது. வயதான காலத்தில் வயதானவங்க வந்து தள்ளாடி நடக்கிறதுக்கு ஸ்டாகர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து நிறைய ஆல்கஹால் சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு மாதிரி தடுமாறி தள்ளாடி நடப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கும் இந்த வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஹியர் இஸ் அ கொஸ்டின் ஃபார் யூ. இன்றைக்கி உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, தூக்கத்தில் நடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போடணும். அண்ட் இந்த வேர்டை வந்து ஆக்சுவலாக காவலன் மூவியில் வந்து விஜய் வந்து வடிவேல் கிட்ட சொல்லுவார். யாரெல்லாம் அந்த மூவி பார்த்துருப்பீங்களோ அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 2 அயன் பாக்ஸ் வச்சு ஒரு காமெடி இருக்கும். ஒரு அயன் பாக்ஸ் இங்கே இருக்குது, இன்னொரு அயன் பாக்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பார் வடிவேல். ஸோ அதுக்கு வந்து விஜய் இந்த டயலாக் வந்து சொல்லுவார். சொன்ன உடனே எதுவாக இருந்தாலும் நமக்குள்ளே வச்சுக்கலாம், அப்படி அடுத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தாதீங்க பாஸ் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, ஸோ அதில் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் என்ன அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் லெசன், டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த லைக் பட்டன்.